ஹலோ காய்ஸ், ஆரம்பிக்கலாங்களா? அதாவது ரொம்ப நாளாக வந்து நான் போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடியோ தான் இது. அதாவது சென்னை மக்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை சென்னை வர போகிறீங்க அப்படின்ற மட்டும் தான் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ரேப்பிடோ புக் பண்ணுறவங்க, ரேப்பிடோ டிரைவர், ஊபர் டிரைவர் அப்படின்றவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல போகிறது அதை பற்றி தான். என்ன அப்படின்னா, ரேப்பிடோ வர்சஸ் ஊபர், இது ஓலோ விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ரேப்பிடோ பெஸ்ட்டா இல்லை ஊபர் பெஸ்ட்டா அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். அதாவது ஓப்பன் சொல்லணும் அப்படின்னா ஊபர் தான் பெஸ்ட்டு. ஏன் ஊபர் பெஸ்ட்டு, ரேப்பிடோ ஏன் பெஸ்ட்டு இல்லை? உண்மையாக ரேப்பிடோ பெஸ்ட்டு இல்லை தான், ஒஸ்ட்டு தான் ரேப்பிடோ. ஸோ இதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் டக்குன்னு சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஊபர் ரேப்பிடோ ஓட்டுறவங்க டிரைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறேன். ரேப்பிடோ வந்து ஓட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டுவீங்க, சம்பாதிக்கிறது அவங்க. ஆனால் ஊபர் ஓட்டினீங்க அப்படின்னா ஓட்டுறது நீங்கள், சம்பாதிக்கிறது நீங்கள் தான். சரிங்களா? இப்போ வந்து ரேப்பிடோ பொறுத்தளவுக்கு ஓவர் கமிஷன் முடிப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஆனால் சில பேர்லாம் வரும். ஒரு சில பேருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆனால் சில பேருக்கு இருக்காது. அதே மாதிரி ஊபரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் 18 ரூபா மட்டும்தான் முடிப்பாங்க. அதுலேயும் ப்ரொமோஷன் இருக்குது. நல்லா ஒரு லாங் ட்ரைவ் போனீங்க அப்படின்னா அந்த 18 ரூபா கட்டுறீங்க இல்லையா, அதே மைனஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஊபரில் வெறித்தனமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வரும். எவ்வளோ சம்பாதிக்கிறேன், மேக்ஸிமம் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் ஓட்ட போகிறேன். அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் எப்படி தான் ஓட்டி சமாளிக்கலாமா அப்படின்றத வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேர்லாம் வந்து ஓட்டுவாங்க, ஆனால் வந்து பார்ட் டைமில் நிறைய பேர் ஓட்டுறாங்க. சொமேட்டோ, ஸ்விக்கி, ஓலா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊபர், ரேப்பிடோ நிறைய பேர் ஓட்டிருக்காங்க பார்ட் டைம்லாம் சென்னையில் பொறுத்தளவுக்கு. ஏன்னா வந்து சேலரி வந்து 20K 30K வாங்கலாம், சமாளிக்க முடியாது. ஆனால் லைஃப் லாங் வரணும் இல்லையா, பின்னாடி லைஃப் லாங் வரணும் அப்படின்னா இப்போ முடிஞ்சால் முடியும். ஏன்னா இப்போ வந்து ஓடுற வயசு, அப்போ வந்து தூங்குற வயசு. தூங்குறதில்ல, ஜஸ்ட் ரிலாக்ஸாக போகிற வயசு அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வசதி இருக்கோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான சேவிங்ஸை நீங்கள் சேர்த்து வைங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பில் சர்வை பண்ண முடியும் ஸ்மூத்தாக. ஓகேவா? இப்போ வந்து சரி, நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போகணும், என்னால் கன்வென்ஷன் நிற்க முடியல, நான் வந்து அது ஓனர் வரணும் அப்படின்னா ரேப்பிடோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. உண்மையாக சொல்கிறேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறத விட நம்ம வந்து நாலேஜ் வளர்த்துப்போம். சரிங்களா? இல்லைன்னு சொல்ல, நம்ம வந்து ப்ரைவேட் கம்பெனி போனோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ நாலேஜ் வளரும். ஆனால் அங்கேயே வந்து ஒரே கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தால் வளருமா? இருக்காது. அதனால் வந்து நம்ம என்ன வளர்ச்சினா சரி, அது நியாயமாக நேர்மை சம்பாதிச்சா போதும். அதனால் ரேப்பிடோ ஊபர் ஓட்டலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, எனக்கு வந்து வேறு வழியே இல்லை, இந்த ப்ரைவேட் ஜாப் முடிக்கல, சம்பளமும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மட்டும்தான் அது. சம்பளமும் கம்மி, அந்த வேலையும் பிடிக்கல அப்படின்னா ரேப்பிடோ ஊபர் ஓட்டலாம். ரேப்பிடோ ஓட்டாதீங்க, ஊபர் ஓட்டுங்க. பெஸ்ட்டான ஊபர் தான். ரேப்பிடோ ஓட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெட்ரோல் செலவு பெட்ரோல் செலவும் போட முடியும், வேறு வண்டிக்கான தேய்மானம் பார்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாது. பட் ஊபரில் நீங்களும் சம்பாதிக்கலாம், கஸ்டமரும் சம்பாதிக்கலாம். பக்கமாக இருக்குது அந்த ஆப். சரிங்களா? நாங்கள் ரொம்ப பிடிச்ச ஆப் ஊபர் தான். அதனால் வந்து அந்த ஊபர் நான் கண்டிப்பாக அந்த ப்ராசஸை காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஊபர் நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைடரும் சார்ஜும் கம்மி, ஊபர் ஓட்டுற டிரைவருக்கும் பெனிஃபிட் தான். சரிங்களா? அதனால் ஊபர் ஓட்டிங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொமோஷன் இருக்குது, என்னென்ன எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம், எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக காட்டுறேன். இதில் வந்து நான் சொல்ல வேண்டியது, ரேப்பிடோ புக் பண்ணாதீங்க, ரேப்பிடோ ஓட்டாதீங்க. சப்போஸ் ரேப்பிடோவில் வந்து ஆர்டர் அதிகமாக வருது, சரிங்களா? ரேப்பிடோ வந்து ஆர்டர் அதிகமாக வரும், ஆனால் உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. அதான் உண்மை. ரேப்பிடோ வந்து ஒரு 10,000 எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 500 வருது அப்படின்னா, அதில் 200 ருபீஸ் வந்து பெட்ரோலு, 150 ரூபா வந்து சார்ஜு, மீதி எவ்வளோ இருக்குது? 150 ரூபா தான் இருக்கும். 150 ரூபாவில் தேய்மானத்தை பார்ப்பீங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கான சாப்பாடு, உங்களுக்கான சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு வந்து நம்ம வந்து ரெண்டுமே ஓட்ட போகிறோம், ரேப்பிடோ ஓட்ட போகிறோம் ப்ளஸ் ஊபர், ரெண்டுமே ஓட்டலாம். அந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்றதை நாளைக்கு தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன், ப்ரூஃபோட காட்டுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். அப்போ தான் நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து போகிறோம், ஓட்டுறோம், அது எவ்வளோ கமிஷன் எடுக்கிறோம், ஊபரில் எவ்வளோ கமிஷன் எடுக்கிறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எப்படிலாம் வந்து அந்த ஆர்டர் அதிகமாக வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து சும்மா வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்க வந்தேன். அதுக்கு நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு ஓட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட், ஊபர் ஓட்டினா பெனிஃபிட் அப்படின்றத காமிக்கிறேன். ரேப்பிடோ ஓட்டினா எவ்வளோ பெனிஃபிட் இல்லை, அன்பெனிஃபிட்ன்றத காமிக்க போகிறேன். புரிஞ்சுப்பீங்க. அதுமாதிரி புக் பண்ணுறீங்க இல்லையா ஊபர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் வந்து ஊபர் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். ஒரு டைம் வந்து நான் 84 ரூபா ஆர்டர் காமிச்சிது, ஆனால் அங்கே போயிட்டு நிற்கிறேன் 67 தான் காமிக்குது. அவங்களுக்கு ப்ரொமோஷன் 18 ரூபா.
ஸோ அதனால் அவங்களுக்கும் சேவிங்ஸ் நமக்கும் சேவிங்ஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆப்புங்க, டீசெண்டான ஆப்பு, பெஸ்ட் ஆப்பு, அதுமாரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்பு, ரொம்ப சேஃபான ஆப்பு சரிங்களா. அதுமாரி அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஊபர்லாம் வந்து அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க, என்னது பார்சல் சர்வீஸ்லாம் நிறையா வருது. அதே பெனிஃபிட் தான். பின்னாடி உட்காராமல் நம்ம வந்து வெறும் பாஸ் பண்ண கொடுத்துட்டோம்னா நமக்கு பெனிஃபிட் தான் இல்லையா. டயர் வந்து தேயாது, அந்த காற்று இறங்காத வசதியில், ஸோ பெட்ரோல் அது இருக்காது. ஸோ ஓகே, எல்லாமே பெஸ்ட்டு தான். மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இதில். நாளைக்கு அந்த ப்ரூஃப் காமிச்சும் புரியும். நானும் வந்து நாளைக்கு அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, எது பெஸ்ட்டுன்னு நாளைக்கு தெரிய வந்துடும். ஓட்ட வரைக்கும் ஊபர் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. நாளைக்கு ஓட்டி பார்ப்போமா, நாளைக்கு ஓட்டி பார்க்கலாம். எப்படி ஆப் ஆர்டர் வந்துச்சு, எவ்வளோ வந்து இன்கம் வந்துச்சு, எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறான். ஆனால் ஊபரில் 3 டேஸுக்கு வெறும் 45 ருபீஸ் தான், ஜிஎஸ்டி இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் அவங்களும் கமிஷன் எடுப்பாங்க, அது வேறு மாதிரி சொல்கிறேன் நான். அது கம்மி தான், அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 18 ரூபா 45 ரூபான்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களுக்கு கமிஷன் பிடிப்பாங்க தவிர மற்றபடி எந்த ஒரு அந்த ஜிஎஸ்டி இல்லை, நீங்கள் ஓட்டுற ரைடுக்கான கமிஷன் இல்லை. ஸோ தரமான ஆப்புங்க ஊபரு. ரைடருக்கும் பெஸ்ட்டு, டிரைவருக்கும் பெஸ்ட்டு. ஸோ ரேப்பிடோ தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. அதையும் கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம். கமிஷன் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சாங்க அப்படின்னா அதுவும் பெஸ்ட்டு தான். ஓகே, தெளிவாக வரும். இந்த அட்ரஸ் வந்து தெளிவாக காமிப்பாங்க, அது பிடிச்சது. ரேப்பிடோவில் ஊபரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது, நல்லா பார்த்தா அப்படின்னா பிரச்சனை, பைடான பிரச்சனை இல்லை. ஆனால் ஊபர் தெளிவாக கொடுப்பாங்க அந்த அட்ரஸை. பிளாக் கலரில் எல்லோ கலர்ஸ் கலந்து கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரே பிளாக்காக தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் டக்குன்னு பார்க்க முடியாது, உத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஊபரில். அது ஒன்று தான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஊபரில் அந்த அட்ரஸ் காமிப்பாங்க. என்ன ஒன்று மைனஸ்னால் கமிஷன் தான் வரும் அப்படிப்பாங்க ரேப்பிடோவில். அதே மாதிரி ரேப்பிடோ உங்கள் ஃப்ரெண்டே ஓட்டலாம் லைசன்ஸ் இருந்துன்னா. ஏன்னா வந்து ஊபரில் வந்து ஃபோட்டோ கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து ஆன்லைனில் போயிட்டோம் அப்படின்னா ஆர்டர் வரும், போக வேண்டியதான். லைசன்ஸ் இருந்தாலே போதும். உங்கள் ஃப்ரெண்டு பைக் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பைக்கை கொடுத்து அவங்கள்ட்ட டீல் இருந்தால் போதும், டீல் மட்டும் இருந்தால் போதும். அவங்க வந்து ரைடை போயிட்டே சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.